வெல்கம் டு லைக் ஆதினி சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி ஃப்ரூட் ஜெல்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 100 கிராம்ஸ் கடல் பாசி எடுத்துருக்கோம். 100 கிராம்ஸ் கடல் பாசிக்கு 1 லிட்டர் வாட்டர் சேர்க்கணும். 1/2 லிட்டர் வாட்டர் சேர்க்க போகிறேன். 1/2 லிட்டர் மில்க் சேர்க்க போகிறோம். 1/2 லிட்டர் வாட்டரில் கடல் பாசியை கட் பண்ணி போட்டு மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர்ஸ் சேர்த்துக்கணும். சுகர் நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன், அதனால் ப்ரௌன் கலரில் இருக்குது. நீங்கள் வேணால் ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 லிட்டர் மில்க் சேர்க்க போகிறேன். மில்க் வந்து ஆறின பிறகு தான் சேர்க்கணும். சூடாக ஜபர்சி இல்லைம்மா, அது சப்ஜா சீட். பால் சேர்த்த பிறகு நம்மளுக்கு பனானா ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் என்னென்ன ஃப்ரூட்டில் சேர்த்தேன்னு அதுன்னு சொன்னாங்க. கூடவே நாங்கள் சப்ஜா சீட்டையும் ஊற வச்சு சேர்த்துக்கிட்டோம். கடல் பாசி உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரும். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஜெல்லி ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்ருங்க. 3 டேஸ் மேலே வைக்க வேண்டாம், ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம் ஃப்ரூட்ஸ் எல்லாம். ஃப்ரூட்ஸை ஜெல்லியாக பண்ணி கொடுத்தா பசங்களும் ஜாலியாக சாப்பிட்ருவாங்க. வெல்கம் டு லைக் ஆதினி சேனல். நான் இப்போ எல்லாத்தையும் போட்டு கலக்கியாச்சு. இதை இப்போ எடுத்து இந்த பவுலில் ஊற்ற போகிறோம். பாருங்க, நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கோம், ஆனால் ஒயிட் சர்க்கரை போடல, லைட்டாக போட்டிருக்கோம். இது ஹெல்த்தியான ஜெல்லி. இதுதான் மம்மியை ஊற்றிட்டாங்க. இந்த கிளாத்து மட்டும் இது எனக்கு, இது நானே தாக்கமோட குட்டி ஜெல்லி பண்ணி ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் வாவ், குழு ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜெல்லி சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜெல்லி செஞ்சு அசத்துங்க. இந்த சம்மருக்கு ரொம்பவே கூலாக யம்மியாக இருக்கும். மறக்காமல் லைக் ஆதினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.